கலை வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோ மூலியமாக உங்களை மறுபடியும் சந்திப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து தேவனை ஆராதிக்கலாமா? அந்த நல்ல தேவன் நம்ம கூட வாழ வாஞ்சிக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண வாஞ்சிக்கிறார் இல்லையா? அந்த தேவன் போல் யாரும் இல்லை. அந்த நல்ல தேவன் நம்மளோட தேவன் இயேசு ராஜாவாக இருக்கிறார். வாங்க நம்ம தொடர்ந்து இந்த கால வேளையில் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், அவங்களுக்கு கனம் செலுத்தலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு உந்தன் ஜனங்களை நேசிக்கிறே. உம்மை போல யாருண்டு உந்தன் ஜனங்களை நேசிக்கிறே. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கண்மலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உன் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உன் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில்
உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஆமா ராஜா, உம்மை போல யாரும் இல்லை ராஜா. நீரே உயர்ந்த தேவனாக இருக்கிறீரே, அதுக்காக நன்றி ராஜா. நீரே எல்லா வல்ல தேவன் ராஜா. ராஜா, உம்மை போல எந்த தெய்வமும் இல்லை ராஜா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வாழ வாஞ்சிக்கிறீரா, அதுக்காக நன்றி ராஜா. ராஜா, நீர் எவ்வளோ பெரிய தேவன், உயர்ந்த தேவன் ராஜா. இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ராஜா. Amen. Yes, Lord. We exalt you, Jesus. இயேசு உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவரே, துதிப்போமே ராஜா. உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவரே, அவரை அவர்தான் கர்த்தர், அவர் சத்தியமானவரும், வானம் பூமியும் பகிர்ந்து பாடட்டும். இயேசு உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவரே. நம்ம எல்லாம் பாடலாம். இயேசு உயர்ந்தவர், இயேசு உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவரே, துதிப்போமே ராஜா. உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவரே, அவரை துதிப்போம். அவர்தான் கர்த்தர், அவர் சத்தியமானவரும், வானம் பூமியும் பகிர்ந்து பாடட்டும். இயேசு உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவரே. He is exalted. He is exalted, the King is exalted on high. I will praise Him. He is exalted, forever exalted and high. Praise His name. He is the Lord. Forever His truth shall reign. Heaven and earth rejoice in His holy name. He is exalted, the King is exalted on high. Amen. Yes, Lord. He is the Lord. He is the Lord. Forever His truth shall reign. Heaven and earth rejoice in His holy name. He is exalted, the King is exalted on high. He is exalted. He is exalted, the King is exalted on high. இயேசு உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவர். இயேசு உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவரே, ராஜா உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவர். ராஜா உயர்ந்தவர் என்றும் உயர்ந்தவரே,
நம்மெல்லாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கலாம் இந்த காலை வேளையில். ஆமாம் ராஜா, நீர் ஒரு பெரிய தேவனாக இருக்கிறீரே, அதுக்காக நன்றி ராஜா. நீரே உயர்ந்த தேவன் ராஜா. எல்லா கணத்துக்கு நீரே பார்த்திடராக தேவனாக இருக்கிறீரே, அதுக்காக நன்றி ராஜா. ராஜா, வானம் பூமி வந்து போனாலும் ராஜா, உங்களுடைய வார்த்தை என்றும் மாறாது ராஜா. Lord, the heaven and earth will pass away, Lord Father God, but your word will still remain, and you will still remain, Lord Father God. Lord, you are the creator of everything, Lord Father God. You are the creator of the heavens and the earth, and we exalt you above everything, Lord Father God. And we just want to thank you for all that you are doing in our lives. Thank you for being a God to us. Thank you for being our friend. Thank you for being in a relationship with us, Lord Father God, and showing us your love, Lord Father God. We just want to exalt you, and we glorify your name, Lord Father God. I want to thank you, Lord. Thank you for everything that you're doing, Lord Father God. Oh, there is nobody like you, Lord Father God. My pola devame illai raja inda vaalkaile. My pola தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாக வாழும் தெய்வம், கண்ணில் கண்ணாக வாழும் தெய்வம், உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. முள்ளில் பாதையில் நடந்தேனா, எந்தன் வாழ்க்கையை இழந்தேனா. முள்ளில் பாதையில் நடந்தேனா, எந்தன் வாழ்க்கையை இழந்தேனா. நீரெல்லாம் இணை போல் துடித்தேனா, தாயெல்லா பிள்ளை போல் அழுதேனா. நீரெல்லாம் இணை போல் துடித்தேனா, தாயெல்லா பிள்ளை போல் அழுதேனா. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயைப் போல் காத்தீரே. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயைப் போல் காத்தீரே. my pola devam. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. உந்தன் வார்த்தையை உந்தன் வார்த்தையை வெறுத்தேனா, உந்தன் பார்வையை மறந்தேனா. உந்தன் வார்த்தையை வெறுத்தேனா, உந்தன் பார்வையை மறந்தேனா. நீரே வாழ்வு என்று உணர்ந்தேனா, உம்மில் ஜீவனை தந்தேனா. நீரே வாழ்வு என்று உணர்ந்தேனா,
காட்டும் தெய்வமே, என்னை காக்கும் கர்த்தரே, உம்மைப் போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. உம்மைப் போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. ஆமாம் ராஜா, இந்த காலை வேளையிலே இதை நினைத்து கொண்டு நாங்கள் சொல்கிறோம் ராஜா, நீர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை ராஜா. ராஜா, நீர் இருக்கும்போது ராஜா எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உண்டு ராஜா. ராஜா, என்னென்ன சிச்சுவேஷனில் ராஜா நாங்கள் உங்களை வெறுத்துக்கிறோம், உங்களை தூரமாக வைக்கிறோம் ராஜா. ஆனால் இந்த காலை வேளையில் ராஜா நாங்கள் உங்களை கிட்டி சேர வாஞ்சிக்கிறோம் ராஜா. இந்த வீடியோ மூலியமாக பேசுகிறீர் என்று நம்புகிறோம் ராஜா. நீர் எங்களை திரும்பி நீர் எங்களை கூப்பிட்டுக்கிறீர் ராஜா. எங்கள் கூட ஒரு வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. எங்களை கூட வாசம் செய்க வாஞ்சிக்கிறீர் ராஜா. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ராஜா. நான் ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்க கூட நீங்கள் அந்த வாஞ்சையை just ignite that fire, Lord Father God, in them to just return back to you, Lord Father God. I pray for everybody who is watching this, Lord Father God, that you will just return to them, that they will return to you, and Lord Father God, have a living with you, Lord Father God. I pray this over everybody, Lord. In Jesus' name I pray. Amen. Amen. நம்ம தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து let's plug into God and continue to worship God even as we hear the word that comes. நம்ம தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கலாம். பிரீச்சரை நம்ம வரவேற்கலாம். காலை வணக்கம். இந்த நாளிலே கூட உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இத்தனை நாட்களாக பாதுகாத்து வந்த தேவன் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். வரும் நாட்களிலேயும் பாதுகாப்பார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு உங்களிடத்தில் இருக்கிறோம். இந்த நாளிலே செய்திக்காக நம்ம எஃப்சியை வரவேற்கலாம். எஃப்சி வில் ப்ரீச் டுடே. இன்றைய நாளினுடைய செய்தியை எஃப்சி கொண்டு வருவார்கள். நாம் அவளோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Greetings to you all in the name of our Lord Jesus Christ. நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். It is a joy again to meet you through this medium. இந்த விதமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். Today we are going to look at passages from the book of Chronicles. நாம் இன்றைய நாளிலே நாளாகம புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். Before we get into the passage, let's look at some of the background of this book. இந்த புத்தகத்துக்கு போவதற்கு முன்பாக இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கலாம். This book is believed to be written in the 4th century BC. இந்த புத்தகமானது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. And also is believed to be written by the prophet Ezra. இந்த தீர்க்கதரிசி எஸ்ரா மூலமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. This book is mainly written to exiles who are returning back to their country. அதாவது சிறைபிடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு வருகிறவர்களுக்காக இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. The Israelites are taken into captivity by the Babylonian king. இந்த இஸ்ரவேலர்கள் பாபிலோனிய அரசர்களால் சிறைபிடிக்கப்பட்டார்கள். And then again succeeded by the Persian kingdom. அதை தொடர்ந்து பெர்ஷிய ராஜாவும் கூட அதை தொடர்ந்து செய்தார். Then released from the Persian kingdom and they are getting back to their own country. அந்த பெர்சிய ராஜ்யத்தினிலிருந்து அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் திரும்பவும் அந்த நாட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். So these people are almost, they have lost their hope, their strength. இந்த ஜனங்கள் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பலன் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். So they are coming with the minimal that they are having after being in captivity. அந்த சிறையிருப்பிலிருந்து குறைந்தபட்ச
காரியங்களோடு அவர்கள் அந்த இடத்திலே வருகிறார்கள். So to encourage and to remind the people of those kind, the writer writes this book. இந்த மாதிரியான ஜனங்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களை மறுபடியுமாக பலனுள்ளவர்களாக மாற்றவும் இந்த புத்தகத்தை ஆக்கியோன் அதை செய்திருக்கிறார். This book mainly emphasis on two basic things. இந்த புத்தகமானது அடிப்படையான 2 காரியங்களை நமக்கு அழுத்தி சொல்கிறது. First is the kingship of David. அது முதலாவது என்னவென்றால் தாவீதினுடைய ராஜபாரியம் And his household. அவருக்கு சொந்தமானவைகள். And the temple of God. அது அதன் தேவாலயத்தை குறித்ததான காரியம். The writer so beautifully describes how God has been faithful through all these ages. இந்த காலங்களிலே தேவன் எப்படி அவர்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை காண்பிக்கிறது. And he also connects it with how the presence of God in the temple makes a significant change in all of this. இந்த தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஆலயத்திலே இருந்தது எவ்வளவு பெரியதான ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை இது காண்பிக்கிறது. The specific passage that we are going to look at in the book of Chronicles is from 1 Chronicle chapter 11 from verses 10 and it goes on till chapter 12 till 40. 1 நாளாகமும் 14வது அதிகாரத்திலே வசனங்கள் வசனங்கள் எதிலிருந்து அதான் 1 நாளாகமும் 11வது அதிகாரம் 10லிருந்து 12 வசனங்கள், 12வது அதிகாரம் 40வது வசனம். So this passages mainly talks about David becoming the king. இந்த காரியங்கள் எதை குறிக்கிறது என்றால் தாவீது அரசராக இருக்கிறார். And the people, his mighty men who were with David. அவரோடு கூட இருந்ததான பலசாலிகள் அவரை குறித்ததான காரியங்கள் சொல்லப்படுகிறது. We are going to read it in some times, but before that I would like to say something about this man. நான் இதை படிக்க போகிறோம். இதை படிப்பதற்கு முன்பாக இந்த மனிதர்களை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்வதற்காக ஆசைப்படுகிறேன். These men were extraordinarily strong. இவர்கள் அசாதாரண முறையிலே பலசாலிகளாக இருந்தார்கள். They were unflinchingly brave. அவர்கள் எதற்கும் தலைகுனியாத வண்ணத்திலே தைரியமாக இருந்தார்கள். And completely committed to David and his throne. அவர் தாவீதினுடைய அவருடைய அரசுக்கும் அவருடைய ஆளுகைக்கும் இவர்கள் முற்றிலுமாக ஒப்புவிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். So what is more fascinating to look at these men is, இந்த மனிதர்களை பார்ப்பதிலே மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால், they come from a diverse background. அவர்கள் ஒரு வித்தியாசமான பின்னணியத்திலிருந்து வந்தவர்கள். They come from different towns. அவர்கள் வித்தியாசமான நகரத்திலிருந்து வந்தார்கள். Different tribes. வித்தியாசமான சந்ததியிலிருந்து வந்தார்கள். And none of it was too famous. அவர்கள் யாரும் விசேஷித்தவர்கள் அல்ல. They don't come from a royal background. அவர்கள் எந்த விதத்திலேயும் ராஜ பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. They were just men like you and me. நீ உங்களையும் என்னையும் போன்றதான ஒரு சாதாரண மனிதர்கள். Also what is more interesting is, இன்னொரு காரியம் இதில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், they also came from a difficult background. அவர்கள் கடினமான பின்னணியத்திலிருந்து வந்தவர்கள். Can we read about them in 1 Samuel chapter 22 verse 2? இவர்களை குறித்ததான காரியத்தை 1 சாமுவேல் 22 2வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். You read it in English. 1 சாமுவேல் 22. நான் அதை உங்களுக்காக படிக்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாய் ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். So we see how the background of this man. நாம் பார்க்கிறோம் இந்த மனிதர்களுடைய பின்னணியம் எப்படி இருக்கிறது என்று. Though the passage shows us how extraordinarily they perform for David, அவர்கள்
நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் எப்படியாக தாவீதுக்காக அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள் என்றாலும், but their history is not that very great. அந்த அவர்களுடைய பின்னணியும் அவர்களுடைய வரலாறு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை. These men were discontent. அவர்கள் மனமுடைந்தவர்களாக, They were so worried about Saul and his kingdom. சவுலையும் அவனுடைய ராஜ்யத்தையும் குறித்ததான காரியத்திலே கவலை உள்ளவர்களாக, They had debts, அவர்களுக்கு கடன்கள் இருந்தது. and nothing of them was significant at that time. அவர்களிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் என்று யாரும் இல்லை. So what is to be noticed is David accepts all these men. நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தாவீது இந்த மனிதர்களை எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். He trains them. அவர்களை பயிற்றுவித்தார். In the same way today, இந்த நாளிலே கூட நாம் பார்க்கும் பொழுது, sometimes we consider ourselves so unequipped, unschooled, uneducated. நாம் எந்த விதத்திலும் தயாரானவர்கள் அல்ல, கல்வி அறிவு அற்றவர்கள், மற்றபடி படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றதான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். But don't worry. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். When we give ourselves the way we are to Jesus, நாம் இயேசுவினிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது, He is ready to train us அவர் நம்மை பயிற்றுவிக்க வல்லவராயிருக்கிறார். and solve all our problems. நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லவராயிருக்கிறார். And then we can be His mighty soldiers. நாம் அதற்கு பின்பு நாம் அவருடைய சர்வ வல்லமையுள்ள வீரர்களாக நாம் இருக்க முடியும். Okay, let's continue with our passage today. நாம் இந்த நாளினுடைய பகுதியை நாம் தொடர்ந்து படிக்கலாம். When we read the passage, நாம் இந்த பகுதியை நாம் படிக்கும் பொழுது, a similar passage is in 2 Samuel chapter 23 from verses 8 to 12. நாம் இதே மாதிரியான பகுதியை 2 சாமுவேல் 23:8 நாம் படிக்கலாம். இந்த நாளிலே நான் அதை உங்களுக்காக படிக்கிறேன். 8வது வசனம். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளில் நாமங்களாவன: தக்கேமோனியின் குமாரனாகிய யோசேபாசேபெத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதிசேனாயேசினி ஊரானவன். 9வது வசனம். இவனுக்கு 2வது அகோனியின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலெயாசர் என்பவன். இவன் பெலிஸ்தேயர் யுத்தத்திற்கு கூட்டின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தியரை நிந்திக்க 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். 10வது வசனம். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். 11. இவனுக்கு 3வது ஆகோயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆசாரியன் சிறுபயிறு நிறைந்த வயலிலிருந்து இடத்திலே பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தியரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். So in this passages we see a special mention of 3 people. இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது விசேஷித்த விதமாக மூவரை பற்றி கூறப்படுகிறது. The first one is Jehoshabeam. முதலாவது மனிதனானவன் ஜெசோபாத்தேபெத் என்பவன். Then Eliezer. அதற்கப்புறம் எலெயாசர் என்பவர். And the third one is Shammah. மூன்றாவது நபரை நாம் பார்க்கும் பொழுது ஷம்மா என்பவர். We see how they performed so bravely. அவர்கள் எவ்வளவு தைரியமாக இந்த காரியத்தை செய்தார்கள். These two were the 3 important men in the soldiers of David. இந்த தாவீதினுடைய அந்த இராணுவத்தில் இருந்த மிகவும் முக்கியமான
போர் வீரர்களாக இவர்கள் இருந்தார்கள். We see how one man goes against 300 people. ஒரு மனிதன் பார்த்தால் 300 பேருக்கு எதிராக போரிடுகிறான். Another man goes around 800 people. இன்னொருவனை பார்த்தால் 800 பேருக்கு மேலாக இருக்கிறவர்களை எதிர்கொள்கிறான். All these stories look like stories from our frictional books. நம்மளுடைய நாட்களுடைய புத்தகத்திலிருந்து பார்க்கிறதான ஒரு காரியங்களாக இருக்கிறது. They look so unreal. அது ஒரு உண்மையில்லாததான காரியமாக காணப்படுகிறது. How can one man go against so many people, that too with just little weapons, very small weapons? நாம ஒரு மனிதன் எப்படியாக 300 பேர் 800 பேருக்கு எதிராக போரிட முடியும், அதுவும் ஒரு சாதாரணமான உபகரணங்களோடு ஆயுதங்களோடு? But the answer lies in verse 11 of 1 Chronicles chapter 10. இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 10வது அதிகாரத்திலே நம்ம இதை பார்க்கிறோம். வசனம் 11. The answer is nothing but the Lord won all the battles for them. இது வேற ஒன்றுமே இல்லை, அவர்களுக்காக தேவன் இந்த எல்லா யுத்தத்திலேயும் போராடினார் என்பது. So that is where the answer lies of how can one human go against so many men. நாம அதற்கான பதில் இதில் இருக்கிறது. திரளான மனிதர்களுக்கு எதிராக ஒரு மனிதன் எப்படியாக போக முடியும் என்றால் அது தேவன் என்பதை நாம் உணர்கிறோம். The Lord won all their battles. தேவன் அவர்களுக்காக எல்லா யுத்தத்திலையும் வெற்றி கொண்டார். In an extraordinary way. இன்னும் அசாதாரணமான முறையிலே இந்த காரியங்கள் நடைபெற்றது. So in David's time there were kingdoms to be overthrown. இந்த நாட்களிலே நாம் தாவீதினுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது ராஜ்யங்கள் தூக்கி எறியப்பட்டது. We see that there were enemies to be attacked. அந்த நாட்களிலே எதிராளியானவன் தாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. Kingdoms to be conquered. அந்த ராஜ்யங்கள் பிடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. So that the people of God could dwell in safety and praise their Lord. அதன் மூலமாக தேவ ஜனங்கள் பாதுகாப்பாக இருந்து அவர்களுடைய தேவனை ஆராதிக்க முடிந்தது. In today's times, இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது even we have a battle to fight. நமக்கு இந்த விதமான போராட்டங்கள் இருக்கிறது. Ephesians 6:11 says, எபேசியர் 6:11 நமக்கு என்ன சொல்கிறது என்றால், we do not fight against flesh and blood. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடு போராட்டம் அல்ல என்று கூறுகிறது. But we fight against the powers of darkness. நாம பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு போராட வேண்டும் என்று இருக்கிறது. So even our lives are not so easy. நம்மளுடைய வாழ்க்கை கூட மிகவும் சுலபமானது அல்ல. But we know and our assurance is that நமக்கு தெரியும், நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, that the battle belongs to the Lord and the victory comes from him. அது என்னவென்றால், அந்த உத்தரவாதம் என்னவென்றால், அந்த போராட்டம் நமக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது என்பனவான. Even in this passage, the other significant thing that is to be noticed is, நாம இந்த பகுதியிலே பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், when these 3 men fought, இந்த 3 மனிதர்கள் போராடும் பொழுது there were times when their other troops had withdrawn looking at the enemy. இவர்கள் போராடும் பொழுது மற்ற படை வீரர்கள் பின்வாங்கி அவர்களுடைய அந்த எதிரிகளுடைய காரியத்தை பார்த்து பின்வாங்கி போனார்கள். Especially there is a mention of Shammah who fights in the midst of a barley field. ஒரு பார்லி நிலத்திலே அவர் அந்த சம்மா என்பவர் போரிடுகிற பொழுது all his troops run away looking at the Philistines. அந்த பெலிஸ்தியரை பார்த்து எல்லோரும் ஓடி போய் விட்டார்கள். Just to give you a background about this, நாம் இதனுடைய பின்னணியத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், during the Israelite times, இந்த இஸ்ரவேலர்களுடைய நாட்களிலே there was a greater enemy called the Philistine. அவர்களுடைய நாட்களிலே இருந்ததான மிகப்பெரிய கொடிய எதிரியானவன் யார் என்றால் பெலிஸ்தியர்கள். They used to come suddenly, raid their lands, take away, destroy all the fields, take away the cattle and men from their cities. அவர்கள் என்னவென்றால் சடுதியிலே வயல்களை அழிப்பது, அவர்களுடைய மக்களை எடுத்துச் செல்வது, தீயிடுவது என்ற மாதிரியான காரியங்களிலே செய்து கொண்டிருந்தார்கள். They never wanted the Israelites to prosper and be a blessing. அந்த இஸ்ரவேலர்கள்
அவர்கள் தொடர்ந்து முன்னேற்றம் அடையாதபடி, அவர்கள் எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இந்த காரியங்கள் இருந்தது. They never let them live peacefully. அவர்கள் இஸ்ரவேலரை அமைதியாக வாழ விடவே இல்லை. So that soldiers of the country were so cautious about their raids. இந்த மாதிரியான காரியங்களை குறித்த விஷயத்திலே அந்த நாட்டு வீரர்கள் மிகவும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். So one such incident happened in this place. அந்த மாதிரியான ஒரு காரியம் இந்த இடத்திலே நடக்கிறது. Philistines come to raid those fields. அந்த விதமான பெலிஸ்தியர்கள் வந்து அந்த நிலத்தை அழித்து போட வேண்டும் என்றதான சூழ்நிலையிலே, Looking at the troops, அவர்களுடைய சேனைகளை பார்த்து Israelites take a backstep. இஸ்ரவேலர்கள் அவருடைய சேனைகளை பார்த்து பயந்து விடுகிறார்கள். But there is this great man who was with David called Shammah, who alone fights all the men there. அந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த தைரியசாலியான பராக்கிரமசாலியான மனிதன் ஷம்மா என்றவன் அவர்கள் எல்லோரோடும் போர் புரிந்தான். So two things for us to learn. நாம ரெண்டு காரியங்களை இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். There will be times in our life when there is enemy attacks. நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட இந்த மாதிரி எதிரியானவன் போராடுகிற சூழ்நிலையிலே செய்ய வேண்டிய காரியங்கள். And to add more pain to it, we may be left alone with no support, nothing for us. நமக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் எதுவும் இல்லாத பட்சத்திலே So we will be left alone. நாம இது மாதிரியாக தனித்து விடப்படுவோம். But like Shammah, we can also win over, because again the Lord gives us a great victory when we are left alone. நாமும் ஷம்மாவை போல நாம இந்த மாதிரி தனித்து விடப்பட்டாலும் போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள். Also as Christians, நாம கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது there can be persecution and opposition for our beliefs and faiths. நம்மளுடைய விசுவாசத்திற்கும் இந்த மாதிரியான சவால்கள் காரியங்கள் வரதான் செய்யும், வரப்போகிறது. We may be left alone. நாம சில நாட்களிலே தனித்து விடப்படுவோம். But we need not to worry about it. நாம இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. When we stand committed, நாம இது மாதிரி நம்மளுடைய இதில் அர்ப்பணிப்பிலே உறுதியாக இருக்கும் பொழுது, like Shammah, we can also get victory. நாமும் ஷம்மாவை போல வெற்றியை குவிக்க முடியும். Finally, கடைசியாக we see how David's men operated as a team. அவர்களுடைய தாவீதினுடைய நண்பர்கள், அவர்களுடைய கூட இருந்தவர்கள் எப்படியாக செய்தார்கள், எப்படியாக ஒரு டீமாக வேலை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். If you read the First Chronicles chapter 11 and if you read through it, there is an incident. நாம இந்த முதலாவது நாளாகமத்தை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அதிலே சொல்லுகிறது. Where David is shut in a cave. தாவீது ஒரு குகையிலே அடைக்கப்பட்ட பொழுது, because of other attacks that are around him, அவனை சுற்றி இருந்ததான மற்றவர்கள் அவனை தாக்கும் பொழுது, he is longing to drink from a well which is there in Jerusalem. எருசலேமிலே இருக்கிறதான ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் பருக வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். During this time, Jerusalem is being taken over again by the Philistines, and their troops are all ready to catch David. நாம் தாவீதை பிடிப்பதற்காக அந்த பெலிஸ்திய இராணுவமானது அந்த இடத்திலே காத்து கொண்டிருந்தது. But these three men, seeing the longing and the desire of their king, நாம இந்த மூன்று பராக்கிரமசாலிகளான இந்த மூன்று மனிதர்கள் அவர்களுடைய ராஜாவினுடைய விருப்பத்தை வாஞ்சைய உணர்ந்தவர்களாக, they go and get water for David from that well, forgetting their own lives. அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து ராஜாவுக்கு பருக குடிக்க கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த காரியத்தை செய்தார்கள். What great love and what great commitment. என்ன விதமான அன்பு பாருங்கள், எந்த விதமான அர்ப்பணிப்பு பாருங்க. So these things are mind startling. இது நம்மை கேட்கும் பொழுது நமக்கு மயிர்குச்செறிகிறதான சம்பவமாக இருக்கிறது. How can anybody risk their own life just to get a water? ஒரு தண்ணி எடுத்துட்டு வருவதற்காக தன்னுடைய
உயிரையே பணயம் வைக்கிறதான இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது. This is because of two main reasons these men were having. இந்த மனிதர்களினுடைய இந்த முக்கியமான காரியம் 2 காரியத்திலே அடங்கி இருக்கிறது. First, they were attracted to the person of David. அந்த தாவீது என்றதான அந்த தனி நபர் மேலே அவர்களுக்கு ஒரு பாசம் இருந்தது. And secondly, they were attracted and very conscious about the cause of David. அந்த தாவீதினுடைய காரியங்கள் இவை எல்லாம் எதற்காக இருக்கிறது என்பதை குறித்ததான ஒரு விருப்பமும் அவர்களுக்கு இருந்தது. As a person of David, they knew David trained them even when they were nothing. அவர்கள் ஒன்றுமில்லாத ஒரு பொழுதே அவர்களை தயார் பண்ணி இந்த நிலைமைக்கு தாவீது கொண்டு வந்தார் என்பதும் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். They would have seen the love that David had for the Lord and his country. அவர்கள் தாவீது தேவனுக்காகவும் அவனுடைய நாட்டிற்காகவும் வைத்திருந்த பாச பற்றை உணர்ந்தார்கள். They understood his cause. அவர் என்ன விதமான இந்த விதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். They understood his cause was to safeguard his people and his country. அந்த அவருடைய குறிக்கோளான அவருடைய ஜனத்தை மீட்பதும் அவருடைய ராஜ்யத்தை அந்த நாட்டை மீட்பதும் குறித்ததான அந்த குறிக்கோள்கள் அவர்களுக்கு கவரப்பட்டிருந்தது. And by doing all this, they knew that David wanted to exalt the name of God, Yahweh. இந்த யெகோவா தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று தாவீது வைத்திருந்ததான அந்த ஒரு முக்கியமான எண்ணமும் அவர்களை கவர்ந்தது. So this is what fascinated these men towards David. இந்த காரியங்கள் தான் அவர்களை தாவீதின் பக்கம் மிகவும் அன்பு செய்ய மரியாதை செய்ய கவர்ந்து இழுத்தது. In return, இதற்கு கைமாறாக David knew he was anointed by the great Lord. அவருக்கு தாவீதுக்கு தெரியும் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை. Still, he does not operate alone. ஆனாலும் அவர் தனியாக செயல்படவில்லை. Let's not forget that David was the one who took Goliath all by himself. நாம் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. கோலியாத்தை தனி ஒரு மனிதனாக சந்தித்தவன் இந்த தாவீது. But still he understood the great strength that is there in a team. ஆனாலும் அவர் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார். இப்படி குழுவாக செயல்படுகிறதிலே இருக்கிறதான ஒரு பராக்கிரமத்தை வல்லமையை அவர் புரிந்து கொண்டார். In the same way, today as church we need to be together. இந்த வண்ணமாக சபையாக நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். We all belong to the same body but of different parts. நாம் ஒரே சரீரத்தை சார்ந்தவர்கள் ஆனால் வித்தியாசமான உறுப்புகளாக நாம் இருக்கிறோம். But only when all the parts work together the body functions well. நாம் நம்மளுடைய சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுதே இந்த சரீரம் வேலை செய்ய தொடங்கும். God has not called us to live a life of isolation. நம்மை தேவன் தனிமையாக வாழுவதற்கு அழைக்கவில்லை. Yes, there is a time where we have to glorify God in our individual lives. நாம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதான காலகட்டங்களும் உண்டு. Just like the men of David. நாம் இந்த தாவீதினுடைய மனிதர்களை பார்க்கிற மாதிரி. But when we are together we can do greater exploits. நாம் இது மாதிரி ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்காக வல்லபெரும் காரியங்களை செய்ய முடியும். So we learn 4 main things today from this passage. இந்த பகுதியிலிருந்து 4 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். Firstly, God does not require equipped, educated people alone for his kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அதற்கு தயாரானவர்கள் இல்லை என்றால் நல்ல படிப்பறிவு உள்ளவர்கள் என்பதை தேவன் எதிர்பார்க்கவில்லை. He always equips those he calls. அவர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் பலனாய் இருக்கிறார். But from our side we need to give the commitment that David and his men gave. தாவீதினுடைய மனிதர்கள் என்ன மாதிரியான ஒரு அர்ப்பணிப்போடு இருந்தார்களோ அதுபோல நாமும் செய்ய வேண்டும். Secondly, we do have battles to fight. நமக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது என்பது இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். But in this battle our victory comes from the Lord. ஆனால் இந்த போராட்டத்திலே தேவனிடத்திலிருந்து தான் வெற்றி வரும். Sometimes you have to fight alone.
சில நேரங்களிலே நீங்கள் தனிமையாக போராட வேண்டியிருக்கும். But are you ready to take that risk for the Lord? அந்த விதமான ஒரு ரிஸ்கை எடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? And lastly, கடைசியாக, are we ready to operate as a team and do greater exploits for the Lord? நாம தேவனுடைய ராஜ்யத்திற்காக எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக செயல்பட தயாராக இருக்கிறோமா? David's men fought and glorified the Lord. தாவீதினுடைய ஆட்கள் போராடி வெற்றி பெற்றார்கள், தேவனை உயர்த்தினார்கள். All they did was give their complete commitment to David and his cause. அவர் தாவீது எடுத்துக்கொண்டதான காரியங்களுக்கு போராடுவதற்காக அவர்கள் தன்னை தாங்கனே ஒப்பு கொடுத்தார்கள். அதற்காக தாவீது எடுத்ததான அந்த திட்டங்களை நிறைவேற்றவும் சரியானவர்களாக இருந்தார்கள். Today, are we attracted to the person of Jesus Christ, and are we committed to his cause of bringing everything under his kingdom? அவருடைய நாம இன்றைய நாளிலே பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காரியத்தை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவரை குறித்து நாம் ஒரு உற்சாகம் உள்ளவர்களாக, அவரை ஒரு கவர்ந்திழுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அவருடைய காரியத்திற்காக எல்லாவற்றையும் நாம் போராடி ஜெயிக்க மேற்கொள்ள தயாராக இருக்கிறோமா? Let's think this today. நாம் இந்த நாளிலே இந்த மாதிரியான காரியங்களை நினைத்து பார்க்கலாம். நினைத்து பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம். அதாவது இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த செய்தியினுடைய பகுதியை நாம் பார்க்கும் பொழுது நம்மை நாமே சில காரியங்களை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம்? நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு சீரியஸ் உள்ளவர்களாக, அதாவது அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவருடைய ராஜ்யத்தையும் அவரையும் குறித்து, இல்லை நாம் சும்மா அப்படியே ஏனோதானோ என்று இருக்கிறோமா என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அதை குறித்து ஒரு பயபக்தியோடு இருக்கிறோமா என்றும், இல்லை கவனம் இல்லாமல் தாறுமாறாக இருக்கிறோமா என்பதையும் நான் பார்க்க வேண்டும். ரெண்டாவது, நாம் பார்க்கும் பொழுது நாம் இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? அதாவது ஒரு இராணுவ வீரர்களை போன்ற ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லை ஒரு சோம்பேறியாக இருக்கிறோமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால், நாம் அந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 5:8 நாம் பார்க்கும் பொழுது, எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் சுற்றி திரிகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி நாம் இருக்கும் பொழுது, அந்த மாதிரி சூழ்நிலையிலே நாம் இப்படியாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்றால், பிசாசு நம்மை மேற்கொண்டு விடுவான், சுலபமாக மேற்கொண்டு விடுவான். இந்த காரியத்தை நாம் பார்த்தோம். அதே மாதிரி கர்த்தருடைய ராஜ்யத்திலே நிற்பதற்காக, கர்த்தருக்காக நிற்பதற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திலே நிற்பதற்காக, தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடுவதற்காக, திரும்பி பார்க்காமல் தொடர்ந்து ஓடுவதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? இந்த 3 காரியங்கள் மிகவும் முக்கியமாக இந்த வேத போதனைகளிலே நமக்கு உற்சாகமாக கூறப்பட்டது, அறுதியிட்டு கூறப்பட்டது. அதனால இவைகளை நாம் செய்கிறோமா என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்மை நாமே சோதித்து பார்க்கலாம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.